அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம தாயின் சிறப்பு அப்படிங்கிற தலைப்பில் சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கருவில் சுமக்கிறாள். சுமக்கும்போதே அவள் எது சாப்பிட வேண்டும், எது சாப்பிடக்கூடாது, எப்படி படுக்க வேண்டும், எப்படி படுக்கக்கூடாது, இப்படி பல துன்பங்களையும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அந்த பிள்ளைக்காகவே தன்னுடைய இன்ப துன்பம் சந்தோஷம் எல்லாத்தையுமே இழந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தையை அவ்வளோ பராமரித்து அந்த பிள்ளையை பார்த்துக்கிறாங்க. தனக்கென எதுவுமே அந்த தாய் சேர்த்து வைத்துக்கிறதில்ல. அந்த பிள்ளை மட்டும்தான் அந்த தாய்க்கு ரொம்ப உயிர். அந்த பிள்ளைக்காக மட்டும்தான் எல்லாமே செய்கிறாங்க. தனக்கென எந்த தாயுமே நினைக்காத அந்த பிள்ளைகளுக்காக வாழ்பவள் தான் தாய். அந்த பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது என்று எல்லாமே சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி அந்த பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து ரொம்ப சிரமப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த தாய் வளர்த்து எடுக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு உறவு முறைகளையும் கஷ்ட நஷ்டங்களையும் துன்பங்களையும் இப்படி அனைத்து விதமான விஷயங்களையும் அந்த குழந்தைக்கு சொல்லி வளர்த்து பேசுறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு எந்த மாதிரி உணவு கொடுக்கணும், எது கொடுத்தா அந்த பிள்ளைகள் நல்ல முறையில் வளரும், இப்படி எல்லாமே பார்த்து தாய் அந்த குழந்தைகளுக்கு ஒரு தாய் செய்கிறாங்க. இவ்வளோலாம் செஞ்சு போய் அந்த பிள்ளைகளுக்கு வளர்த்து ஆளாக்கி அந்த பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்த தனக்கென எதுவும் சேமித்து வைத்து கொள்ளாமல் தன் பிள்ளைகள் தான் நம்ம வாழ்க்கை என்ன எல்லா தாய்மார்களுமே தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாழ்ந்து அந்த பிள்ளைகளை வளர்க்குறாங்க. கடைசியில் அந்த தாய் வயதான முதியவர் காலத்தில் தனிமையில் விடப்படுறாங்க. ஏன்னா இந்த எல்லா பிள்ளைகளையும் இப்போ தன் தாய்களை பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக இல்லை. வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுடைய சுயநலமாக யோசித்து அந்த தாயை தனிமையை விட்டுடுறாங்க. இது ரொம்ப மனது கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம். எவ்வளோ கஷ்டப்பட்ட தன் தாய் தன் பிள்ளைகளை பிள்ளைகளுக்காக வாழ்ந்து தனக்கென சேமிக்காமல் வாழ்ந்து மறைந்து விடுகிறார்கள். அதுக்கப்புறம் நம்ம அந்த தாயை நினச்சி வருத்தப்படுறதுல எந்த ஒரு இருக்கும்போது அந்த தாய்க்கு நல்ல முறையில் உணவளிக்காமல் தாயை கவனித்து கொள்ளாமல் இறந்ததுக்கப்புறம் அவங்கள நம்ம நினச்சி வருத்தப்பட்டு அழுது புலம்பி எதுவும் ஆக போகிறதில்ல. அதனால தான் இப்போ எல்லா பசங்களுமே தன் தாயை கவனிங்க. அவங்க ஆரம்பத்தில் நம்ம அவங்கள பெத்தெடுக்க எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தாயை நல்லா கவனிச்சுக்கோங்க.